நகாசனம் செய்யப்படுகிறது. அதே போல வர்த்தக சங்கத்தினர், அதே போல ஆட்சிய சிந்தனையாளர் வழக்கறிஞர் மருத்துவர்கள், அதே போல பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்கள் இங்கே வழிநடத்தி கொடுக்கிறார்கள். அதே போல இளம் பத்திரிகையாளர்கள் பல்வேறு சமூக ஆர்வலர்களுடைய விஷயம் மிக சிறப்பாக என்ன பேசுவார் என்று குறிப்பாக நிறைய செய்தியை அழகாக சொல்லி சென்றார்கள். நல்ல அறிவுரைகள் குறிப்பாக வேளாண்மை வந்து வலிமையானது என்பதை பற்றி சொன்னார்கள். அதை எப்போது சொல்கிற வார்த்தை இந்த சமூகத்தில் கலந்து இருக்கிற வார்த்தை அவருடைய வேளாண்மை ரொம்ப பின்தங்கி இருக்கிற மிகவும் சாதாரணமான ஏழைகளும் எளியவர்களும் ரொம்ப கிடைக்கிற பகுதி அதுகளுக்கு தான் பத்திரிகையாளர்களாக நீங்களும் ஆனால் பத்திரிகை பெரும் முதலாளி. ஆனால் உண்மையில் செயல்படுகிற நீங்கள் சாதாரணமான ஏழை வந்து அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் சிக்க விரும்பினா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அவளை எழுத காலம் மாறி காலம் நமக்கான காலம் மாறி இப்போ அதெல்லாம் நீங்கள் முக்கிய பத்திரிகையாளர்களாக இருக்கிறீர்கள். மக்களை பற்றி மண்ணை பற்றி பெருமைப்படுகிற அளவுக்கு உங்களுடைய வேளாண்மை ஒவ்வொரு நாளும் இங்கே நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கு பேசப்பட்டு சொன்னார்கள். நாங்கள் உண்மையிலேயே நகர்மன்ற தலைவருடைய மனங்களை தான் என்னுடைய மனங்களை உங்களை எல்லாம் பார்க்கிற போது நாங்கள் உங்களை அச்சத்தோடு தான் பார்க்கிறோம். எங்களுடைய தவறு எங்கேயாவது மனிதர்கள் தானே எங்கேயாவது சின்ன சின்ன இடங்களில் நாங்கள் எங்கேயாவது விட்டு வந்தோம் என்றால் அது பத்திரிகையாளர்கள் கண்ணுக்கு தெரிந்துவிட்டால் எப்படியாவது சமூகத்தில் நாங்கள் அகவிட்டு விடுவோம் என்ற அச்சம் எங்களுக்கு நிச்சயமாக உண்டு. உங்களை பார்த்து தான் நாங்கள் பார்த்து 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 இந்த சமூகத்தில் குறையில்லாமல் உணர்ந்து வேண்டும். நாங்கள் உங்களை எல்லாம் பார்த்து எச்சரிக்கையாக மக்களிடம் பணியாற்ற வேண்டும். எப்படி பணியாற்ற வேண்டும்? நீங்களை மக்களிடம் எடுத்து செல்லுங்கள். அதற்கான பணி முடியும். மக்களிடம் நீங்களை கொண்டு சேர்க்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு நீங்களை கொண்டு சேர்க்கிற பணி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த உறவு நிலைகளும் இல்லாமல் அந்த பணியை நீங்கள் அமைதியான முறையில் தான் செய்ய வேண்டும். பெருமையாக இருக்கிறது. உங்கள் வர்த்தக சங்க தலைவர் அவர்கள் இதை பேசுவதற்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதை பயன்படுத்தி உண்மையானது நிறைய பத்திரிகையாளர்கள் விடுபட்டிருக்கிறார். அவர்களெல்லாம் நீங்கள் பத்திரிகையாளர் சங்கத்தில் இணைக்க வேண்டும். நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இளம் பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு கலந்து விட்டு இருக்கிறார்கள். ரொம்ப அறிவு சார்ந்த சூழ்நிலையில் அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் என்ன பத்திரிகைகளை இந்த சங்கத்தில் இணைத்து அவர்களுக்கு இந்த சங்கம் விளையாடுகிறது. அதே போல சொல்கிறவர்களுக்கு இந்த செய்தியும் சொன்னார்கள். அதை பின்பற்ற வேண்டும். முக்கியமான செய்தி இன்னைக்கு இந்த அறிவுத்தளத்தில் பத்திரிகையாளர்கள் கலைஞர் இலவசத்தை கொடுத்து சார்ந்தவர்கள் தான் பணியாற்றி நமக்கான பாதுகாப்பு பொருளாதார பாதுகாப்பு நம்மை நாமே தயார் செய்து நம்மை நாமே நம்முடைய பொருளாதாரத்தை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் இந்த ஒரு நிதியாக ஆகும் எப்படியோ அதை நீங்கள் உருவாக்கி கொண்டு எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எங்கே துயரங்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கான நிதியை அவருடைய கல்விக்காக குழந்தைகளுடைய கல்விக்காக அவருடைய மருத்துவத்திற்காக அவருடைய வாழ்வியல் சூழ்நிலைக்காக அந்த நிதியெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனைகள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்முடைய வழக்கறிஞருக்கு ஆலோசனைகள் இந்த மருத்துவ நல்ல அழகான ஆலோசனைகளை கொடுத்தாரு. உங்களுடைய குதிரை பூமியை பற்றி பெருமைகளை பத்திரிகை வேறுபடுகிற ஜாம்பான்கள் குதிரை பூமியை பேசியிருக்கிறார். 1989 சந்தியில் வீரபாண்டியன் அரசியல்வாதிகள் எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாக அவ்வளோ
வரக்கூடிய மக்கள் செல்வாக்கான தளத்தில் சரி நேருக்கு நேராக உட்கார்ந்து அவர்களுடைய முகத்தை நேருக்கு நேராக பேசுகிற அவர்களுடைய தகுதியை, அவருடைய ஆட்சியை, அவர்களுடைய அத்தனையும் எந்த ஒரு திரைமுறையும் இல்லாமல் கேட்டுக்க முடியாது. அதை முதலில் சக்திகள் அதை அந்த நிகழ்ச்சியை கொடுத்து அவர் திருப்பி கொண்டிருக்கிறார். எனக்கு இருக்காங்க மண்ணிற்கு பேசுகிற குணங்கள் இப்படி ஒரு ஆளுமைக்க பத்திரிகை அதை பேணி பார்க்கிற, அதை பாதுகாக்கிற அதற்கானபடி நீங்களும் நாங்களும் மக்களும் இணைந்து உண்மையாகவும் உங்களுக்கு நாங்களும் உறுதியாக இருக்கிறோம், உங்களுக்கு மக்களும் உறுதியாக இருக்கிறார்கள், வர்த்தகர்களுக்கு உறுதியாக இருக்கிறார்கள். அதே போல் அனைத்து பகுதி மக்களும் பத்திரிகையாளர் என்று சொன்னால் அதற்கு ஒரு மதிப்பு கூட எல்லா இந்த பத்திரிகையாளர்களுக்கு ஒரு மதிப்பு பொருளாதாரத்தில் வேண்டுமானால் வருமானங்கள் வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம். பத்திரிகையாளர் என்று வந்துவிட்டால் சமூகத்துக்கு உதவியானது. 4வது தூண் என்று சொன்னார்கள். சட்டமன்றம், நாடாளுமன்றம், நிர்வாகம், நீதி, பத்திரிகையாளர். அது 4வது இடத்தில் வேண்டுமானால் இருக்கிறார்கள். அதுக்கு விட பத்திரிகையாளர்களுக்கு மக்களுக்கு ஒரு தனி இடம். இந்த இடத்தை மக்களுக்கும் சேர்த்து பாதுகாக்க வேண்டும். வழிகாட்டுவதற்காக மூத்த பத்திரிகையாளர்கள் சங்கத்தில் இருக்கிறார்கள். கடைசி வரை உங்கள் அனைத்து சமுதாய நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. சிறப்பாக செயல்பட வேண்டும். உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை உரிமையோடு வாழ்கிறோம். உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று மீண்டும் நம்முடைய தொகுதி மக்களுக்கு சார்பிலும் அனைத்து மக்களுக்கு சார்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும்